திருமா அவர்கள் பேசும்போது அவர் இரண்டாவது தலித் உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி. அப்ப தலித் அப்படிங்கிறதுனாலே பாஜக எந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையுடன் நடத்துகிறது அப்படிங்கிறத ஒரு கேள்வியா வைக்கிறார் திருமா அவர்கள். அப்ப பாஜக தான் மகாராஷ்டிராவுடைய மாநில அரசு. அப்ப அவங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல வெளிப்பட்டிருக்கா? அப்போ எனக்கு அந்த அதாவது இதை சொல்லலாம், அதுக்கு அந்த பாஜக அரசு அதுக்கு பதில் சொல்லணும். நான் அதை விட கூடுதலா நான் என்ன கேட்கிறேன்னா, அதை விட பிரதானமான பிரச்சனை அவருக்கு நிறைய பட்டியல் இனத்தை சார்ந்த நீதிபதிகள் வரவில்லை என்பது இதைவிட முக்கிய பிரச்சனையாக பார்க்கிறேன். 1950 இருந்து இன்றைய வரை 75 ஆண்டு காலத்தில் உச்ச நீதிமன்றம் 1950 அரசமைப்பு சட்டம் உருவான போதுதான் வந்தது. 75 ஆண்டு காலத்தில் கவாயுடன் சேர்த்து மொத்தமே 6 நீதிபதிகள், மொத்தமே 34 நீதிபதிகள் இன்னைக்கு இருக்கிறதுல இவர் ஒருவர் தான் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இன்று 20% இருக்கிறார்கள் இந்தியாவில் மக்கள் தொகையில். ஆனால் உயர் சாதியை சார்ந்தவர்கள் 34 பேர்ல இன்னைக்கு கணக்கெடுத்தா கூட ஒரு 10 to 15 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பனியா கம்யூனிட்டிஸ் அதே மாதிரி ஒரு 5 to 10 பேர் இருப்பாங்க. ஆனால் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் 20% மேல் இருந்தும் ஏன் இவ்வளவு குறைவான எண்ணிக்கை இருக்கிறார்கள், மிக 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 குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பது அதை விட முக்கியமான கேள்வியாக பார்க்கிறேன். இந்த நேரத்தில் குறைஞ்சது ஒரு 4-5 பேர் இருக்க வேண்டாமா? அவங்க பர்சன்டேஜுக்கு ஈக்குவலா 34 பேருன்னா ஏன் ஒருத்தர் இப்போ 6 மாசத்துல ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆகும் போது யாருமே இல்லாமல் இருக்கலாம். கவாய் நியமித்ததற்கு முன் இங்கே பட்டியலின நீதிபதியாக இருந்தவர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணனுக்கும் கவாய்க்கு இடையில 10 ஆண்டுகள் யாருமே இல்லை உச்ச நீதிமன்றத்தில். அது இது எல்லாத்த விட எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக நான் கேட்கிறேன். அதே போல நமது 10% மக்கள் பழங்குடி மக்கள் இந்தியாவில், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், அவர்கள் தரப்பிலிருந்து 75 ஆண்டுகளில் ஒரே ஒரு நபர் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். இப்போது யாரும் இல்லை. இதுதான் அதை விட பெரிய கேள்வியாக நான் பார்க்கிறேன். இது கொடுக்கலன்றது வேற. நிச்சயமா இதுக்கு பின்னால் சாதிய ஒரு கருத்தை சொல்லலாமா என்று திருமாவளவன் கேட்பதில் பொருள் இல்லை என்று நிராகரிக்க முடியாது. அதற்கு பாஜக பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அதை விட முக்கியமாக நான் சொல்வது உரிய பிரதிநிதித்துவம் அங்கே இருக்க வேண்டும் என்பது கூடுதலாக நான் சொல்றேன்.